வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இந்த ஃபோட்டோவில் இருக்க வீடு பார்த்திங்கன்னா நம்ம போத்தனூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குங்க. ரோ ஹவுசஸ் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க. ஒரு 3 சென்ட்டு, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் உங்களுக்கு டெவலப் ஆக போகுது. அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட் ஒரு 500 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நீங்களே அதை போய் நேரில் போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு ஒரு 1/2 hour 40 நிமிஷம், ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 20 minutesல போயிடலாம். பக்கத்துலேயே பெரிய பெரிய ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இந்த போத்தனூர் பார்த்தீங்கன்னா கோவையின் சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அருமையான ஒரு ஏரியா. கோயம்புத்தூரை புகழ்பெற்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி இது ரோ ஹவுஸ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஹோம் தியேட்டர் இருக்குது, பவர் பேக்கப் இருக்குது, கம்யூனிட்டி ஹால் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி, நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், பத்திரமாக இருக்கலாம். சென்னைக்கு அடுத்தபடியாக இப்போ கோயம்புத்தூர் தான் டெவலப் ஆகிட்டுருக்குங்க. எல்லாருமே கோயம்புத்தூரை நோக்கி தான் நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். சென்னையில் பார்த்திங்கன்னா 6 மாதம் வெயில் இருக்கும், மழை இருக்கும், நிறைய டிராஃபிக் கன்ஜஷன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்த போகிறாங்க. மக்கள் பூரா இப்போ கோயம்புத்தூர் நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே சுந்தராபுரத்தில் ரத்னம் காலேஜில் நிறைய ஐடி பார்க் இருக்குது. இந்த மாதிரி எல்லா பகுதியுமே டெவலப் ஆகிடுச்சு. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் வர்றீங்களோ இல்லையோ ஒரு 50,000 ரூபா வரை வாடகை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோயம்புத்தூரில் அசட் இருக்கிறது, சென்னையில் எப்படி ஒரு சொத்து இருக்கிறது, பாம்பே, சென்னை, கல்கத்தாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பெரிய பெருமையான விஷயமும், அதே மாதிரி கோயம்புத்தூரில் சொத்து இருக்கிறது மிக பெருமையான விஷயம். சரிங்களா? இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.